மேலும் ஓர் அண்மை செய்தி. அரசு வேலைவாய்ப்பில் மாற்று பாலினத்தவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு செய்யப்படுமா என்ற வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வழக்கில் தமிழக அரசு விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மாற்று பாலினத்தவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் தனி இடஒதுக்கீடு வழங்க 2024 உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஆணை பிறப்பித்திருந்தது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் ஜெயஸ்ரீ. அரசு வேலை வாய்ப்பில் 3ஆம் பாலினத்தவருக்கு தனி இட ஒதுக்கீடு வழங்கப்படுமா என்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் 3ஆம் பாலினத்தவர்களை சமூக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களாகவும் சிறப்பு பிரிவினராகவும் கருதி பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தோர் உள்ளிட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்காமல் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனி இட ஒதுக்கீட்டு வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டின் வழக்குடன் 3ஆம் பாலினத்தவருக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்குகளும் நீதிபதி SM சுப்பிரமணியன், N செந்தில்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது கர்நாடகாவில் சிவில் சர்வீஸ் மற்றும் அரசு வேலை வாய்ப்பில் 1% தனி ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதே நடைமுறையை தமிழகத்திலும் பின்பற்றலாம் என்றும் 3ஆம் பாலினத்தவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தமிழகத்தில் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு சிவில் சர்வீஸ் மற்றும் அரசு வேலை வாய்ப்பில் 1 அல்லது 2% தனி இடஒதுக்கீடு வழங்கப்படுமா என்பது குறித்து ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை அன்றைய தேதிக்கே தள்ளி வைத்துள்ளனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.